ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கல வருகின்ற 2025 நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வழங்க வேண்டிய நவகிரக பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக நவகிரகங்களின் சஞ்சார நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடமான தன் சொந்த வீடான விருச்சிக வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். 5ஆம் அதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். புதன் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேது பகவானும் வீட்டிலிருந்து உங்களுக்கு அருள்வாழ்த்து கொண்டிருக்கார். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலுமே சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். தன் ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுறது மட்டும் இல்லாமல் தன் 5ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறுகிறார். 9ஆம் அதிபதியால் பார்வை பலன் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. அப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விளக்கங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஜாதக கட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவிட்டி ஆகியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த நபர்கள்லாம் இந்த உலகத்தில் பிறந்து ஏதோ சாதனை படைக்கப்பட்ட ஒரு நபர்கள் அப்படின்றது குறிப்பிடலாம். அது எதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகளானது நடைபெறுது. அதாவது தன்னோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவான் தனக்கு 8ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று 5ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று 9ஆம் அதிபதி கடக வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக 2 கிரகத்தையும் பார்வை பலன் பெறுதுங்க. அப்போ 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் ஒரு பார்க்கக்கூடிய விதிகள் உருவாயிடுச்சு. அப்போ அதனால இந்த மாத காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட தெளிவாக சொல்ல வரேங்க. கடந்த கால வாழ்க்கையை எண்ணும் போது இந்த மேசராசி என்பவர்களுக்கு சொல்லனா துயரங்கள் தான் சொல்லணும். ஒருபடி ஏறினா 4 படி இறங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன ரீதியான குழப்பங்கள், உடல் ரீதியான பாதிப்புகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு இறங்கு முகத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இது நாள் வரலுமே இந்த ராகு கேதுவின் பிடியில் உங்களோட ராசிநாதன் மாட்டிட்டு இருந்தார். அதனால கடந்த ஒரு 1.5 வருட காலகட்டங்கள் உண்மையாலுமே சோதனைக்கான காலகட்டமாக சொல்லணுன்ற விதி. அந்த காலகட்டங்கள் கடந்து போயிடுச்சுங்க. அதனால் உங்களோட ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் பொறுத்தனாக்கா வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடைபெறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அப்போ மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் 5ஆம் அதிபதியோட தன்னோட ராசிநாதன் தொடர்பு பெறுவதனால் தன்னோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். குருவின் பார்வை பெறதுனால ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. எது செய்தாலும் அதில் ஒரு தெளிவான சிந்தையோட எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களோட இந்த மாதமானது உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் சூழப்பட்டிருக்கனால 5ஆம் அதிபதி 8ஆம் இடம் தொடர்பு என்றால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வாழ் மக்கள்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் அங்கே லாட்டரி யோகம் சொல்லக்கூடிய லாட்டரின்ற விற்பனை செய்துட்டு இருக்க ஒரு சில நபர்கள் நம்பர் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடர் கொடுத்து அலசி செக் பண்ணி பார்த்துட்டு யோகங்கள் இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான பயன்பாடுகளை நீங்கள் முயற்சி எடுத்துட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா
ஒரு சில நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஏற்கனவே யார்கிட்டயா கொடுத்த பணங்கள் வராமல் இருந்திருக்கும். அந்த பணமானது பல வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பே இல்லாமல் தடுமாறிட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதமானது உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றது விதிங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா குருவின் பார்வை உங்களோட ராசிநாதனுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு காரணத்தினால உங்களோட மனதில் ஒரு இணைப்பிரியாத ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுறத பார்க்க முடியும். இதெல்லாம் நடைபெறுமா அப்படின்னு ஏங்கி காத்திருந்தவங்களுக்கு கண்முன்னே நடக்கிறத கண்குள்ளர் பார்க்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி, தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. கொஞ்சம் ஆவேசப்பட்ட நபர்களாக இருந்தாலும் கூட இந்த நேர காலகட்டத்தில் பொறுமையை கையாண்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. தன்னோட ராசிநாதன் தனக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், கலஸ்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2 அதிபதியும் சுக்கிரனாவே வர்றதுனால அவர் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். அப்போ வெகு நாட்களாக மேசராசி என்பவர்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாத்துக்கான வாய்ப்பு உண்டு. தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தனக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால ஒரு இது யோகமான ஒரு அமைப்பு. கெட்டவன் கெட்டிடில் கட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் 3ஆம் அதிபதி தனக்கு 8ஆம் இடத்திலும், 8ஆம் அதிபதி தனக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சி பலமும் 6ஆம் அதிபதியோடு தொடர்புறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் உதயமாகும் என்று விதிங்க. அதேபோல் உங்கள் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் தன்னோட ராசிநாதனோட தொடர்புறதுனால முன்ஜென்ம கருமாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சுன்னா தீர்த்த யாத்திரைகளில் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடம் தொடர்புறதுனால 6, 8 தான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த மாத காலங்களில் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு லம்ப் அமௌண்ட்டு அல்லது பணங்களை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. அதனால் வளர்ச்சி அடைய போகிறீங்க. மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று 7ஆம் இடத்திலே இருக்கிறதுனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், திருமணமான நபர்கள் கணவன் மனைவிடைய கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்த நபர்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால உங்கள் ராசிநாதனே ஆட்சி பலம் பெறதுனால உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளை சந்தித்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தேக ஆரோக்கியத்தில் பொலிவு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்து 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கனால வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அந்த நாட்டு உரிமைகள் பல பெற்று அதன் மூலிமா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாத காலங்களில் வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த கார்த்திகை மாத ராசி பலனானது மேசராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய பயிற்சிகளாக இருந்துகிட்ருக்கு. இந்த பயிற்சியை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த மாத காலகட்டத்தில் முன்ஜென்ம கருமாவின் பலன்களை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்கனால வாய்ப்பு கிடைச்சா தீர்த்த யாத்திரைகள், அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான், அது ராமேஸ்வரம், ஏதோ 2 சன்னதி கடல் உள்ள சன்னதிகளுக்கு போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்தால் முன்ஜென்ம கருமாவின் பலன்களை நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.